என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. பாரதி ராஜா சந்தேகமில்லாமல் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவர். ஸ்டுடியோக்களுக்கு உள்ளே இருந்தே படமாக்கப்பட்டு வந்த தமிழ் சினிமாவை நிஜமான கிராமங்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் அழைத்துச் சென்றவர். தனது தனித்துவம் மிக்க குரலில் என் இனிய தமிழ் மக்களே என அவருடைய திரைப்படங்கள் துவங்கும் போது அதனை பார்க்கும் ரசிகர்கள் திரையரங்குகளை விட்டு அவருடைய திரைப்படங்களின் கிராமங்களுக்கே நேரில் சென்றதைப் போல உணர்ந்தார்கள். துவக்கத்தில் இயக்குநர்கள் புட்டண்ணா கனகல், பி. புள்ளையா ஆகியோரிடம் உதவி இயக்குநராக இருந்த பாரதி ராஜா தனது முதல் திரைப்படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் திரும்பி பார்க்க வைத்தார். ஸ்ரீதேவி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோரின் நடிப்பில் வெளியான இவருடைய முதல் படமான 16 வயதினிலே தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பாதையை வகுத்தது. இதற்கு முன்பும் தமிழ் திரையுலகில் கிராமங்கள் இடம்பெற்றன என்றாலும் பாரதி ராஜா காட்டிய கிராமம் கிராமத்து வாழ்க்கையை அதன் அத்தனை இயல்புகளுடனும் யதார்த்தமாக பார்வையாளர்களின் முன்பாக வைத்தது. அவருடைய இரண்டாவது திரைப்படமான கிழக்கே போகும் ரயில் ஜாதிய ஒடுக்குமுறைகளையும் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளையும் மிக நுட்பமாக பேசியது. டிக் டிக் டிக், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், சிவப்பு ரோஜாக்கள் போன்ற திரைப்படங்களின் மூலம் கிராமிய கதைகளை தாண்டி பிற பாணிகளிலும் தனது தனித்துவத்தை காட்ட முடியுமென நிரூபித்தார் பாரதி ராஜா. ஒரு பிராமண இளைஞனுக்கும் கிறிஸ்தவ பெண்ணுக்கும் இடையிலான காதலை பேசிய அலைகள் ஓய்வதில்லை. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, தமிழ் சமூகத்திலும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. ஜாதிய கட்டமைப்பை கடுமையாக விமர்சித்த வேதம் புதிது திரைப்படத்தை அலைகள் ஓய்வதில்லை படத்தின் தொடர்ச்சியாக கூட பார்க்க முடியும். பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான முதல் மரியாதை திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அசாத்தியமான திரை ஆளுமைக்கும் நடிப்பு திறனுக்கும் தீனி போடும் வகையில் ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரத்தை வழங்கியது. பாரதி ராஜா சில திரைப்படங்களில் நடிகராகவும் முகம் காட்டினார். கள்ளுக்குள் ஈரம் திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்த அவர் கடந்த சில ஆண்டுகளாக குணச்சித்திர பாத்திரங்களிலும் நடித்து வந்தார். அவருடைய இயல்பான நடிப்பும் கரகரத்த குரலும் அவர் ஏற்று நடித்த பாத்திரங்களுக்கு வேறு பரிணாமத்தை கொடுத்தன. 6 திரைப்பட தேசிய விருதுகள், 4 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள், 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், நந்தி விருது ஆகியவற்றை பெற்றவர் பாரதி ராஜா. அது மட்டுமின்றி ராதிகா, ரேவதி, ராதா, கார்த்திக், சந்திரசேகர், நெப்போலியன், ஜனகராஜ் உள்ளிட்ட பல திறமையாளர்களை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு. திரையுலகில் தடம் பதிப்பதற்கு முன்பிருந்தே இசைக்கலைஞர் இளையராஜா மற்றும் அவருடைய சகோதரர் கங்கை அமரன் ஆகியோருடன் பாரதி ராஜா நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். பாரதி ராஜாவின் பல படங்களுக்கு இளையராஜாவின் இசை ஜீவனாகவே அமைந்தது. குறிப்பாக முதல் மரியாதை திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜாவின் பின்னணி இசை அந்த கதையின் உணர்வை முழுமையாக உள்வாங்கியிருந்தது. பாரதி ராஜாவின் பிற்கால திரைப்படங்களில் சில அவருடைய ஆரம்பகால திரைப்படங்களைப் போல அதிர்வுகளை ஏற்படுத்தவில்லை என்றாலும் பொம்மலாட்டம் போன்ற படங்கள் கவனிக்க வைக்க தவறவில்லை. 84 வயது பாரதி ராஜாவின் மறைவு நீண்ட தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத காலகட்டத்தின் முடிவை குறிக்கிறது. சில படங்கள் பிரமாணமாக அவங்க டெக்னிக்கலாக கதை சொல்லுவோம், வாழ்க்கையை சொல்லணும், என் வாழ்க்கை மேல் ஏற்பட்ட சம்பவங்களை பிரதிபலிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த வித்தை தெரியுங்கிறதுக்காண்டி டெக்னிக்கலாக வித்தை காட்டுறார்.